உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டில் எப்படி சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு காயை வேக போட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் போட வேணாம், ஸோ பச்சை மிளகா ஆட் பண்ணால் போதும். ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம், பொடியாக நறுக்கி. புளி ஊற்றக்கூடாது. அப்புறமா ஒரு வாழைத்தண்டு, அதை பொடியாக இது மாதிரி நறுக்கி ரவுண்டாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட வேணாம். இப்போது நம்ம காய் வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டால் போதும். இப்போயே உப்பு போட்டோம்னா வாழைத்தண்டில் உப்பு ஏறிடும். அதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. காய் வெந்ததுக்கப்புறம் பருப்புலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வாழைத்தண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். இதோட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்த 200 கிராம் பருப்பையும் இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். பருப்பு நல்லா ஊற்றி அதோட நல்லா குழம்பு நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நல்லா கொதி வரணும் குழம்பு. கிளறி விட்டு விட்டுருங்க, அது நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிச்சதுக்கப்புறமா மேலே 2 ரெட் சில்லியும் போட்டு தாளிச்சிடுறோம். சிவப்பு மிளகாயும் போட்டால் நல்ல கலராகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுருவோம். தாளிச்சிட்டு அந்த குழம்பையும் எடுத்து இதோடு சேர்த்து கலந்து ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான வாழைத்தண்டு சாம்பார் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு லைக்கும் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.